ஓம் சக்தி. உடன் பிறந்த எண்ணங்கள் இறுதி வரை இருக்கத்தான் செய்யும். என்னதான் தன்னை மாற்றிக்கொள்ள நினைத்தாலும் அவர்களால் மாற்றிக்கொள்ள முடியாது என் பிள்ளையே. உன் அருகில் இருப்பவர்கள் எல்லாம் உனக்கு நல்லவர்கள் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் அருகில் இருப்பவர்களுக்கு நீயே நல்லவனாக இல்லை என்று இருக்கும்போது உனக்கு எப்படி அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள்? நான் சொல்வது புரிகிறதா என் பிள்ளையே? நீ இங்கிருந்து கொண்டு உன் எதிரே இருப்பவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டிக் கொண்டு அவர்கள் உனக்கு தொல்லைகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ சொல்கிறாய். ஆனால் அவர்களுக்கு எதிரே நீ நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா? அப்போது உன்னுடைய தவறுகளும் அவர்களுக்கு தெரியும் தானே. உன்னையும் அவர்கள் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீதான் அவர்களின் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு காரணம். நீதான் அவர்களின் சந்தோஷத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய். உன்னால் தான் தன் நிம்மதியெல்லாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து உனக்கு கெடுதல்களை அள்ளி வாரி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே. நான் சொல்வதை தெளிவாக கேட்டால் மட்டுமே உன் தாய் என்ன சொல்கிறேன் என்பதை தெரிந்து கொள்வாய். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் மற்றவர்களை குறை கூறுவதை விட்டுவிட்டு உன்னை நீ சரிப்படுத்திக் கொண்டு உனக்கு நல்லது முதலில் நீ நினைத்துக்கொள். உன்னை தவிர உனக்கு நல்லது நினைக்க இங்கே எவரும் இல்லை என்பதை திரும்ப திரும்ப உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தங்கமே, வாழ்நாளில் இறுதி மூச்சு இருக்கும் வரை எவரை நம்புவது என்ற கேள்வி இருக்கத்தான் செய்யும். அதை இங்கு எவராலும் மாற்ற முடியாது, திருத்த முடியாது. அதனால் அந்த கேள்விகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உன் வேலையை நீ கவனி என்றுதான் நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். நாட்களும் நேரங்களும் உனக்காக இங்கு நிற்காது என்பதை புரிந்து கொள். நீ இப்போது கடந்து வந்த நேரமும் நாட்களும் திரும்ப வராது என்பதையும் புரிந்து கொள். இருக்கும் நேரத்தை உனக்காக பயன்படுத்திக் கொள். உன்னுடைய நல்ல காலங்களுக்காக பயன்படுத்திக் கொள். நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காதே என் பிள்ளையே. காரணங்கள் 1000 இருக்கலாம். உடல்நிலை சரியில்லை, செய்வினை பாதிப்புகள் இருக்கிறது, எதிர்மறை ஆற்றல் என்னை அமுக்கிவிட்டது, என்னால் எழுந்திருக்க முடியவில்லை, வேலை செய்ய முடியவில்லை, கடமையை சரியாக கடந்து வர முடியவில்லை என்று காரணத்தை கூறிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்நாட்கள் முடிந்துவிடும். எழுந்திரு, தைரியமாக எழுந்திரு. உன்னுடைய வேலைகளை கைத்தொடு. உனக்கு பலத்தை நான் கொடுப்பேன். ஆனால் அந்த முயற்சியில் நீ இறங்காமல் இருப்பதால் தான் நின்று போனதாகவே நின்று கொண்டிருக்கிறது. தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உனக்கு நெருக்கமான ஒருவரின் இறுதி மூச்சை பற்றித்தான் இன்று உன்னிடத்தில் சொல்ல வந்தேன். இந்த இறுதி மூச்சு இருக்கும் போது கூட, தான் எப்போது இறப்போம் என்ற நிலையில் நின்று கொண்டிருக்கும் போது கூட உன்னை பற்றி அவர்கள் குடும்பத்தில் அவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் தெரியுமா? வாழ்க்கையில் நீ இழந்ததை பற்றி யாருக்கும் இங்கே கவலை இல்லை. இன்னும் நீ இழக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள்தான் இங்கே அதிகமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். நீ நன்றாக சுகமாக வாழ வேண்டும் என்று நினைப்பதற்கு இங்கே யாரும் இல்லை என்று இருக்கும்போது உனக்கு நீ நல்லது நினைத்து உன் வாழ்க்கையை சுகப்படுத்த வேண்டும் என் தங்கமே. எப்படி தாயே என்று கேள்வியும் உனக்கு எழும்பத்தான் செய்யும். இந்த கேள்விகள் கேட்டுக்கொண்டுதானே உன் வாழ்க்கையை நீ கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் என்று கேள்விகளை கேட்பதை நிறுத்திவிட்டு பதிலை நீ தேடுகிறாயோ, பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாயோ, அன்றுதான் உன் வாழ்க்கை வெற்றி அடையும் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. யாரை பற்றியும் கவலைப்படாதே. யார் என்ன நினைப்பார்கள் என்று வேதனைப்படாதே. உன்னுடைய பாதை சரியானதா என்று நீ சந்தேகிக்காமல்
முயற்சி எடுத்து பல முறை யோசித்து அதில் இறங்கி நடந்தால் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும். யாருக்கும் கிடைக்காத தாய் நான் உனக்கு கிடைத்திருக்கிறேன். வாழ்க்கையை வீணடிக்காமல் காப்பாற்றிக்கொள். தங்கமே, இறுதி மூச்சு இருக்கும் வரை உன்னை கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்து கெடுதலை கொடுத்து, சாகும்போது கூட உனக்கு கெடுதல் நினைத்து தன் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் உன்னை குறை கூறிக் கொண்டிருக்கிறான். நீதான் அவனுடைய காலங்களை வீணடித்தாய் என்று கூறிக்கொண்டிருக்கிறான். நீ பலரையும் குறை கூறுவது போல உன்னையும் குறை கூற இங்கே ஆள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள் என்று சொல்லத்தான் வந்தேன். ஆம் பிள்ளையே, உன் நெருக்கமான உறவில் ஒன்று தன் மூச்சை நிறுத்தும் நேரமாக நிற்கிறது. அதை கூறத்தான் வந்தேன். மீண்டும் சொல்கிறேன், யாரை நினைத்தும் உன் வாழ்வை வீணடிக்காமல் உன் வாழ்க்கையை வெற்றி பயணத்தில் கொண்டு செல்ல நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. உன் தாய் உனக்காக கையில் வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்கள் செய்து துரோகிகளிடமிருந்தும் விரோதிகளிடமிருந்தும் உன்னை காப்பாற்றிக்கொள். ஓம் சக்தி. நன்றி.